பட்டன் இருக்கும். அது அமுக்கும் போது உனக்கு இங்க என்ன செய்யும், ஒரு லைட் தெரியும். அதுக்குள்ள பாக்ஸுக்குள்ள அந்த நீ என்ன சிம்பிளுக்கு அமுக்குனியோ அந்த சிம்பிள் வந்து விழும். ஓகே, ஸ்லிப் மாதிரி வரும். அந்த ஸ்லிப் வந்து நீ அமுக்கி இருக்க ஸ்லிப் தானன்னு பார்க்கணும், சிம்பிள் தானன்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா செக் பண்ணிட்டு அப்புறம் என்ன செய்யணும், ஒருவேளை அது நீ போட்ட சிம்பிளா இருந்தா பிரச்சனை கிடையாது, பார்த்துட்டு எடுத்துடலாம். இல்லைன்னா நீ அப்படியே வச்சுட்டு கூப்பிடணும். ஏன்னா அது வந்து ஒரு 7 செகண்ட் நின்று அப்புறம் கீழே போயிடும், பாக்ஸ்ல விழுந்துரும். கை எடுக்கலன்னா அது எனக்கு வெயிட் பண்ணும். அதனால அது வந்து கேர்ஃபுல்லா யாருக்கு போடணும், அது வாய்ஸ்டம். நான் எனக்கு இஷ்டத்துக்கு போடுவேன், நீ வாய்ஸ்டத்துக்கு போடு. ஓகே. Hi everyone, welcome back to my channel. This is Sweetie and another new video. So என்ன மாதிரி நிறைய பேர் வந்து இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருப்பீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நானும் வந்து என்னோட முதல் ஓட் போட போகிறேன். யாருக்கு போடுவோம்லாம் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதா, சீக்ரெட்டாக நான் என் மனசில் வச்சு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுல மட்டும்தான் எப்போவுமே தவிர்த்து வேறு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நானும் யார்கிட்டையும் சொல்கிறதா இல்லை. நோ இன்ஃப்ளூயன்சிங் ஹேப்பனிங் ஹியர். பட் ஓவரால் போகிறோம், ஓட்டை போடுறோம், வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் யூ கேன் see. நீங்களும் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்களா இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? சேர்ந்து போய் ஓட்டை போட்டு தரல மாற்றம் சொல்கிறாங்க, எதை மாறுதுன்னு பார்ப்போம். ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணுமா, இது நீ கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் சொல்லுங்கள். ஏன் ஆதார் கார்டு என்கிட்ட இருக்கு. எஸ், இப்போ நினைச்சு சார்ஜ் ஆகாம வச்சுட்டு வந்து 34 இருக்கு. தமிழ்நாடு சார்ஜ் ஆகுமானே தெரிலையா. சரி வா, டென்ஷனோட சொல்ல முடியாது, டிரான்ஸ்லேட் பண்ணி இவங்களுக்கு தான் போடுறாங்க. சீக்ரெட் தான் கைஸ். இப்போ அங்கே ஒரே வெயிலாக இருக்கும்ல, அப்போ திடீர்னு ஒரு கட்சி வந்து எனக்கு வந்து ஜூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ நான் மனம் மாறிட்டேன். இல்லை அது மாதிரி அவ்வளோ வெயிலில் வந்து என் மேலே அக்கறையாக இருக்காங்க. அப்போ இவங்க ஆட்சிக்கு வந்தால் எவ்வளோ அக்கறையாக இருப்பாங்க நம்ம மேலே. பாட்டு போடுறவனுக்கு எல்லாரும் அக்கறையாக தான் இருக்கும். தெளிவாக இருக்காங்க மக்களே, எல்லாரும் தெளிவாக இருக்காங்க. எனக்கு இங்கு வைக்கிறவங்க கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக வச்சிங்கன்னா ஃபோட்டோ எடுத்து போட அழகாக இருக்கும். கொசன்னு வைக்கிறாங்களா இல்லை நல்லா வைக்கிறாங்களா, ஓட்டு போடுறத பற்றி அவ்வளோ கஷ்டம் இல்லை. அங்க ஒரு சட்டம் தன் கடமையை செய்யும், நான் என் கடமையை செய்து விட்டேன். இப்ப நான் வந்து ஓட்டு போட்டுட்டேன், இப்ப மாற்றம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அதனால வந்து சென்சிபிளா ஓட்டு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல மம்மி? எஸ், வெற்றிகரமாக ஓட்டு முடிச்சாச்சு, வயிறு நிறுத்தியாச்சு. Okay, one thing that I want to say to all those who have voted today, சரியா, ரொம்ப பெருசாலாம் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நம்ம ஓட்டு போடுறது மட்டும்தான் நம்மளோட கடமை, உரிமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வேலையை பார்த்தோன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. We have put our vote trusting somebody. Next, நம்ம ஒரு அக்கௌண்டபிளான சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் அவங்க ஆட்சிக்கு வராங்க, இவங்க ஆட்சிக்கு வராங்க, இவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. நம்ம இன்றைக்கி எந்த சேஞ்சுக்காக ஓட்டு போட்டோமோ அது நடக்குமான்னு தெரியல. until unless you and me work for that change. நீ மாறணும், நான் மாறணும், நம்ம மாறினா தான் நம்ம சுற்றி இருக்கவங்க மாறுவாங்க. and that will bring changes in our state and also in our country. அதனால ஓட்டு போட்டேன், என் கடமை முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இல்லாமல் என்ன பண்ணணும், ஓட்டு போட்டதுக்கு கரெக்டாக வாழணும், நம்ம வேலையை கரெக்டாக செய்யணும். எது கரெக்டு எது தப்புன்னு நம்மளுக்கு ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவுக்கு நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோன்னா யார் பொசிஷனுக்கு வந்தாலும் அவங்களும் வந்து ரூல்ஸை ஃபாலோ தான் பண்ணி ஆகணுமே தவிர்த்து ரூல்ஸை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்காது.
அதனால your responsibility might end now but your accountability starts now. சரியா? நான் ஓட்டு போட்டுட்டேன் guys. நீங்க சொல்லுங்க உங்க கருத்து சொல்லுங்க. உங்க ஓட்டு யாருக்கு? நான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டுருக்கேன். என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. நீ போட்ட கட்சி வெற்றி பெறுவதா? அப்படியே நடக்கட்டும் மச்சானே. ஆமா இனி மாதிரி மத்த ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ்க்கு நீங்க சொல்ல வர கருத்து. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி தான் பார்த்து போடுங்கன்னு சொல்லணும். ஓட்டு போட்ட பிறகு நீ ஒண்ணும் சொல்ல முடியாது. இப்போ ஓட்டு போட்டாச்சு இவ அதனால போட்டாச்சுன்னா நல்லா இருங்க. மே 4ஆம் தேதி தெரியும் நீ போட்ட ஓட்டு செல்லுமா செல்லாதா செல்லுபடி ஆச்சா இல்லையா? ஆமா நான் போட்ட ஓட்டு செல்லுது गाइस. ஓகேவா? போட்டுட்டேன் நானும் ஓட்டு. அங்க ஓட்டு போட்டோம். பை சொல்லுங்க எல்லாரும். எங்க அம்மா முத்து மறைச்சிட்டாங்க. Okay, I'll see you on the next video. Until then, sweetie signing off. Bye.